சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல தேங்காய் பால் புடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே வாயில வச்சோம்னா கரைஞ்சிடும். ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லாம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். முத்துன தேங்காய் எடுத்துறாதீங்க. டேஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் வந்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸியில போட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இதுலேருந்து தான் நம்ம தேங்காய் பால் எடுக்க போறோம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். ஸோ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இதுலயே ஏலக்காய் போட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ என்னால இத காமிக்க முடியல ஏலக்காய் போடுறத. ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். வனிலா எசன்ஸும் நீங்க போட்டுக்கலாம். இது நல்லா வந்து ஸ்ட்ரெய்னர்ல வடிச்சு எடுத்துக்கலாம். திப்பி திப்பியா இருந்தா, அந்த புடிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஒரு பவுல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊத்திட்டு, கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அத அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். அகர் அகர், சைனா கிராஸ், வெஜ் ஜெலட்டின் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். முதல்ல 1 கப் பால் ஊத்தலாம். இது வந்து நார்மல் பால். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சு வரணும். ஸோ, இப்போ தேங்காய் பால் ஊத்துறோம். தேங்காய் பால் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். இப்போ சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர். இதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தான். நல்லா ஓரளவுக்கு திக்காயிடும். ஸோ, அந்த கஸ்டர்ட் மாதிரி வந்த உடனேயே நம்ம எடுத்து அந்த ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். மோல்டு இருந்துன்னா அதிலேயே நீங்க போட்டுக்கலாம். இந்த மோல்ட கொஞ்சம் நெய்யோ இல்ல ஆயிலோ தடவி வச்சுருங்க. அப்ப ஈஸியா டிமோல்ட் ஆக வரும். ஸோ ஸ்ட்ராபெர்ரி சிரப் இல்லன்னா சாக்லேட் சிரப், ப்ளூபெர்ரி சிரப் இதெல்லாம் வந்து மேல ஊத்தி சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன க்யூப்ஸா கட் பண்ணிட்டு ஷர்பத்லயும் போடலாம்.